ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான். சிங்கம் சிங்கம் தான். என்னடா இவன் சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கு ஒரு ராஜா தான்றான்னு பார்க்குறீங்களா? வெல்கம் டு மணி இஸ் யூஸ் நண்பர்களே. ஸோ ஓட்டிங் ஆர்டர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வச்சு தான் வந்திருக்கேன், அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி காலையில் நிலவரப்படி உடைய நிலவரம். என்னெல்லாம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் ஒரு எவிக்ஷன் இருக்குமா இல்லை 2 எவிக்ஷன் இருக்குமா, எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்குறது புரியுது, யாருப்பா இருக்கா ஃபஸ்ட்டில், யாருப்பா லாஸ்ட்டில் இருக்கான்னு சொல்கிறது கேட்குறது புரியுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது நம்ம முத்துக்குமரன். செம்மையாக லீட் பண்ணி ஹியூஜ் மார்ஜினில் லீடு வச்சு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார். ஸோ 3,50,000 ஓட்ஸ் வந்திருக்கு போல். ஸோ ஃபஸ்ட்டு இடத்தில் வித் ஹியூஜ் மார்ஜின் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறார். செகண்ட் இடத்துல நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கும் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கும் வந்துட்டு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், பாதிக்கும் மேலே டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இருக்குது அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவங்க இருக்காங்க. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யா அவங்களுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டுருக்கு ஓட்டிங்கில். வந்துட்டு மாறி மாறி வந்துட்டுருக்காங்க. செகண்டுக்கு ஜாக் வராங்க ஒரு நாள், டக்குன்னு செகண்டு சௌந்தர்யா வராங்க, தேர்டு ஜாக் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது செகண்ட் சௌந்தர்யா, தேர்டு ஜாக்லின். ஸோ ஃபோர்த்தில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி அவர்கள் இருக்காங்க. என்னடா மஞ்சரின்றீங்களா? ஸோ மஞ்சரிக்கு வந்துட்டு நிறையா ஃபேன்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க நண்பர்களே. ஸோ நம்ம முத்துக்குமரன் அவங்களோட கூடலாம் இருக்கிறதுனால நல்லாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டெவிலாக நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் வீக் சேவ்டு ஆக்சுவலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு 4th பொசிஷனில் இருக்காங்க. 5th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி. பவித்ரா ஜனனிக்கு தான் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் ஓட் போடுறாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பவித்ரா ஜனனிக்கு. ஸோ பவித்ரா ஜனனி 5th பிளேஸில் இருக்காங்க. 6th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் இருக்கார். ராணவ் அவர்கள் 6th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. ஸோ ராணவும் இன்றைக்கி வந்துட்டு இந்த டெவிலாக வந்துட்டு ஏஞ்சலாக வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா வந்துட்டு ட்ரிகர்லாம் பேஷன்ஸை நல்லா கடைப்பிடிச்சிட்டு ஜாலியாக இருந்தார். ஸோ ராணவ் இஸ் இந்த 6th பிளேஸ். 7th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அவர்கள் இருக்காங்க. ஆனந்தியுமே இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டெவிலாக. ஸோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மரும் இன்றைக்கி வாங்குறாங்கன்ற மாதிரி தான் தகவல் எனக்கு வந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ ஆனந்தி வந்துட்டு 7th இருக்காங்க. 8th யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் இருக்கார். ரயான் வந்துட்டு 8th பிளேஸ் இருக்கார். அவர் பெருசாக எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கு. ஒன்றுமே பெருசாக அவ்வளோவா எதுவுமே பண்ணலை. ஸோ பார்க்கலாம். இந்த வீக் அவர் டேஞ்சர் ஜோன் லைட்டாக கிட்ட வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீக் எவிக்ட் ஆகிறாரா இல்லை வந்துட்டு இருக்கிறாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் இன்னையோட ஓட்டிங் முடியறதுனால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து லாஸ்ட் அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது வந்துட்டு நம்ம சாச்சனா, தர்ஷிகா, ரஞ்சித் அண்ட் சத்யா. ஸோ எப்படி வருதுன்னா சத்யா கொஞ்சம் மேலே இருக்காப்புல, சாச்சனா, ரஞ்சித், தர்ஷிகா. சாச்சனா, ரஞ்சித், தர்ஷிகா இவங்க 3 பேர் ரொம்ப லீஸ்டில் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் யாருனாலும் போகலாம், சத்யா கூட போகலாம். ஸோ இவங்கள தான். ஸோ யாரெல்லாம் சேஃபாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, ராணவ், ஆனந்தி இவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃபில் இருக்காங்க. ரயானும் லைட்டாக கொஞ்சம் டேஞ்சரில் தான் இருக்கார். ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கு என்னோடய கணிப்பு படி இட் வில் பி டபுள் எவிக்ஷன்ற மாதிரி தான் தோணுது. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ரஞ்சித் அண்டு சத்யா இவங்க 2 பேர் கூட போகலாம். அப்படி இல்லைனா ரஞ்சித் அண்ட் தர்ஷிகா இவங்க கூட போகலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 60 days ஆக போகுது, இன்னும் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் வைக்காமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் வச்சே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ஆட்கள்லாம் வந்துட்டு வெளியே போவாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும். டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் போகணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் கைஸ். குட் பை.